மனிதனா பிறந்து விட்டா எல்லாத்து மனசுக்குள்ளேயும் பலவிதமான எண்ணங்கள் இருக்கும். மிக உயர்ந்ததாக நினைக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் இருக்கும். நான் 1000 பேத்துக்கு தர்மம் பண்ணணும், 10,000 பேத்த வாழ வைக்கணும், நான் இப்படி கோட்டை கட்டணும், அப்படி கோட்டை கட்டணும், இது மாதிரி எண்ணற்ற எண்ணங்கள் இருந்தால் இதிலெல்லாம் மேலான எண்ணம் ஒன்று இருக்கும் என்றால் சிவபெருமானை உணர வேண்டும் என்ற எண்ணம், சிவபெருமானை அடைய வேண்டும் என்ற எண்ணம். அந்த எண்ணத்திற்கு இவ்வுலகத்திலே ஈடு இணை இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதுதான் உண்மையான வாழ்க்கையின் அர்த்தமாக இருக்கும். சிவபெருமான வழிபடும் போது அழுதுகிட்டு, துன்பத்துல, மன இறுக்கத்துல, கவலைப்பட்டுக்கிட்டாலும் வழிபடாதீங்க. அப்படி அழுதுதான் அவர்கிட்ட இருந்து அவரோட அருளை பெற முடியும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அவரை மன மகிழ்ச்சியோட வழிபடணும். மனசுல இருக்க காதல் வெளிப்பட வழிபடணும். அந்த களிப்பு இருக்கு இல்லையா, ஆனந்த களிப்பு, அப்படி வழிபடணும். வழிபடும் போது ஆனந்த கண்ணீர் வரணும். அப்படி வழிபடும் பொழுதுதான் நம்மளுக்கு அந்த உண்மையான அன்பு, பாசம், காதல்னா என்னன்னு தெரியும். அதுவும் நம்ம இறைவன் மீது காதல் வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளால